தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புயலான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதுல இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் கைது, திமுக தவேகாவினுடைய மோதல், இன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நேற்று தஞ்சாவூர்ல நடந்த காவிரி உரிமை போராட்டத்துல கூட்டத்துல இருக்கிறவங்க த்ரிஷா அப்படின்னு கத்திய போது அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேசிய இரட்டை அர்த்த வசனம் தான் இந்த மோதலுக்கு காரணம். முதலமைச்சர் விஜயையும் நடிகை த்ரிஷாவையும் கொச்சைப்படுத்தி பேசியதா தேவேகாவினுடைய மகளிர் குழு மற்றும் நிர்வாகிகள் கொடுத்த புகாரின் பேர்ல இன்னைக்கு சென்னையில உதயநிதி அவர்கள் தன்னுடைய வீட்டிலேயே காலையில கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. உதயநிதி கைது செய்யப்பட்டது தேவேகாவினர் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. அதே நேரத்துல தஞ்சாவூர் மற்றும் தமிழகம் முழுக்க திமுகவினர் போராடிட்டு இருக்கிறாங்க. தேவேகா திமுக தொண்டர்களிடையே கல்வீச்சு மற்றும் செருப்பு வீச்சு அப்படிங்கிற மோதல்களும் வெடிக்க ஆரம்பிச்சுது. அப்படி தேனியில சாலை மறியல்ல ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தேவேகா அரசு நீதிமன்றம் கிட்ட விசாரணைக்காக தான் கைது பண்ணியிருக்கோம், இன்னைக்கே விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்துல தேவேகா அரசினுடைய முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. அதற்கு முந்தைய நாள் நடந்த இந்த கைது அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறாங்க திமுக. சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறாங்க தேவேகா. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.